महात्मानस्तु मां पाता दैवीं प्रकृतिमाश्रिताः भजन्त्यनन्यमनसो ध्यात्वा भूतादिमव्ययम् பிதாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். பொருளுரை. மகாத்மா என்பதன் பொருள் இப்பதத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மகாத்மாவின் முதல் அறிகுறி என்னவெனில், அவர் தெய்வீக இயற்கையில் நிலை பெற்றவர். அவர் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இல்லை. இது எவ்வாறு சாத்தியம்? புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சரணடைபவன் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து உடனடியாக விடுதலை பெறுகிறான் என்று 7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டது. அதுவே தகுதி. பரமபுருஷ பகவானிடம் ஆத்ம சமர்ப்பணம் செய்பவன் உடனடியாக ஜடசக்தியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடுகிறான். இதுவே அடிப்படை கொள்கையாகும். நடுநிலை சக்தி என்பதால் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்ட உடனேயே ஆத்மா ஆன்மீக இயற்கையின் வழிகாட்டுதலில் வைக்கப்படுகிறான். ஆன்மீக இயற்கையின் இந்த வழிகாட்டுதல் தைவீ பிரகிருதி, தெய்வீக இயற்கை என்று அழைக்கப்படுகிறது. எனவே புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளிடம் சரணடைவதன் மூலம் ஒருவன் ஏற்றம் பெறும்போது அவன் மகாத்மாவின் நிலையை அடைகிறான். மகாத்மா தனது கவனத்தை கிருஷ்ணரிடமிருந்து திசை திருப்புவதில்லை. ஏனெனில் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமான ஆதி புருஷர் என்பதை அவன் அறிவான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இத்தகு மகாத்மா தூய பக்தர்களான இதர மகாத்மாக்களுடைய உறவில் முன்னேற்றம் பெறுகிறான். தூய பக்தர்கள் கிருஷ்ணரது இதர ரூபத்திலும், அதாவது 4 கைகளை கொண்ட மகாவிஷ்ணு போன்ற ரூபத்திலும் கூட கவரப்படுவதில்லை. அவர்கள் 2 கைகளுடன் திகழும் கிருஷ்ணரது உருவத்தால் மட்டுமே கவரப்படுகின்றனர். கிருஷ்ணரது பிற உருவங்களாலேயே கவரப்படாத பட்சத்தில் தேவர்களின் உருவத்தையோ மனிதனின் உருவத்தையோ அவர்கள் நிச்சயமாக கருத்தில் கொள்வதில்லை. கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரை மட்டுமே தியானிக்கின்றனர். அவர்கள் எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வில் பகவானது வலுவாத தொண்டில் ஈடுபட்டுள்ளனர். மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தைவீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதா பஜந்த்யனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். பிதாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீழ்நிலையில இருக்கக்கூடிய மக்களை பற்றி சொல்லிட்டு இங்க உயர் நிலையில இருக்கக்கூடியவங்களை பற்றி சொல்றார். இதற்கு 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா சொன்னார், நமாம் துஷ்ணோ அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஷம். மூடர்கள் நான் இந்த மனித உருவில் தோன்றும் போது என்னை நிந்திக்கின்றனர் சொன்னார். அதை பத்தி நம்ம முன்னாடி பார்க்கணும். கிருஷ்ணர் முட்டாள்களை பத்தி என்ன சொல்றார் அப்படிங்கிறத பத்தி அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த முட்டாள்களுடைய நிலையை பத்தியும் இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல சொன்னார். அந்த முட்டாள்கள் அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய எல்லா வழிமுறைகளுமே தோல்வியிட முடியும்னு பார்ப்போம். சரியா? இப்ப இந்த ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணன் சொல்ற மகாத்மாக்களை பத்தி, மகாத்மாக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க யாரு அப்படிங்கறத பத்தி இங்க சொல்றாரு. முதல்ல முட்டாள்களை பத்தி சொன்ன, சரி யாரெல்லாம் இந்த முட்டாள்கள்லாம் கிருஷ்ணத்தை சரணடைய மாட்டாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் சொன்னார், 7வது அத்தியாயத்துல சொன்னார், நமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்யந்தே. மூடர்கள் என்கிட்ட சரணடைவது கிடையாது.
இங்க வரும்போது கிருஷ்ணர் சொல்ற அந்த மூடர்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவங்களை பத்தி, மகாத்மாக்களை பத்தி. அந்த மகாத்மாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? மகாத்மாக்கள் என்னுடைய தெய்வீக இயற்கையினுடைய பாதுகாப்புல இருக்காங்க. மகாத்மானஸ்து மாம் பார்த்தா, ஓ பார்த்தா, மகாத்மாக்கள் என்னுடைய தைவீம் பிரகிருதி ஆசிரிதா, தைவீம் பிரகிருதி தெய்வீக இயற்கை அதுல தஞ்சமடைந்து இருக்கிறாங்க. தெய்வீக இயற்கையின் கீழ் இருக்காங்க, அதனுடைய பாதுகாப்புல இருக்காங்க. அவங்க என்னை அழிவற்றவனாகவும் ஆதி புருஷனாகவும் அறிந்திருக்கிறார்கள். யாத்வா பூதாதிம் அத்தியம். பூதா அப்படின்னா உயிரினங்கள், ஆதிம் அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும் ஆதியா கிருஷ்ணர் இருக்கார், எல்லாருக்கும் ஆதி புருஷரா இருக்கார். அத்தியம் அப்படின்னா அழிவற்றவர், அழிவற்றவராக எல்லாருக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அறிந்த அவங்க என்ன பண்றாங்க? பஜன் அனன்ய மனசோ, கிருஷ்ணரை வழிபடுறாங்க. எப்படி வழிபடுறாங்க? அனன்ய மனசோ. அந்நிய மனச அப்படின்னா இதர மனதுன, அனன்ய மனசா அப்படின்னா கிருஷ்ணரை விட்டு வேற எதுவுமே கிடையாது. அந்நிய அனன்ய அப்படியே வரக்கூடியது. அனன்ய அப்படின்னா கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் கிடையாது. அத்தகைய மனதோட கிருஷ்ணரை வழிபடுறது. இந்த அனன்யா அப்படிங்கிற வார்த்தை பகவத்கீதையில பல இடங்கள்ல பகவான் கிருஷ்ணர் உபயோகிக்கிறார். நம்ம அடிக்கடி அதை வந்து பார்க்கணும். கிருஷ்ணர் நிறைய இடங்கள்ல அனன்ய மனசு அப்படிங்கறத பத்தி பேசுறார். கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைக்காத ஒரு மனம், அத்தகைய மனம் ஒரு பக்தனுக்கு அவசியம். அல்லது இங்கே பார்க்கிறோம்னா அத்தகைய மனதோட யார் இருக்காங்களோ, அனன்ய மனசோட யாரு கிருஷ்ணரை பூஜிக்கிறாங்களோ, பஜந்தி வழிபடுறாங்களோ, அவங்க மகாத்மாக்கள் இங்க சொல்லப்படுறாங்க. இந்த உலகத்துல எல்லாருமே மகாத்மாவாகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. மகாத்மா அப்படின்னா என்ன? மகாத்மா அப்படின்னா என்ன? முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். மகாத்மா அப்படின்னா என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? பெரிய மனிதர். எளிமையா சொல்லணும்னா பெரிய மனிதர், ஒரு பெரிய மனுஷன், மிகப்பெரிய நபர், உயர்ந்த ஆத்மா. மகாத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்கிறோம். அவர் சொல்லிட்டார், சிம்பிளா சொல்லிட்டார், பெரிய மனுஷன். மகாத்மா அப்படின்னா பெரிய மனுஷன். எளிமையா சொல்லணும்னா பெரிய மனிதர். எல்லாருமே நானும் பெரிய மனுஷன் ஆகணும்னு தான் நினைக்கிறோம், உண்டா இல்லையா? ஒவ்வொருத்தருமே நான் வந்து ஒரு பெரிய மனுஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அது எத்தனை வழிமுறைகள் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வழிமுறையில நான் பெரிய மனுஷன் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஏதோ முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம். நம்மளும் பல நபர்களை இவங்க பெரிய மனுஷன் நினைக்கிறோம், அல்லது இவங்க வந்து மகாத்மா அப்படின்னு நினைக்கிறோம். சில நேரங்கள்ல அரசியல்வாதிகளை நினைக்கிறோம், சில நேரங்கள்ல கிரிக்கெட் ஸ்டார்களை நினைக்கிறோம். அதுவும் குறிப்பா இப்ப சில குறிப்பிட்ட கிரிக்கெட் ஸ்டார்களை நம்ம வந்து நினைக்கிறோம், இவங்கெல்லாம் மகாத்மாக்கள் அப்படின்னு. சில நேரங்கள்ல நம்ம திரைப்பட நடிகர்களை நினைக்கிறோம். இப்படி பல்வேறு சூழ்நிலைகளை பல பேரை நம்ம வந்து மகாத்மாக்களா நினைக்கிறோம். அப்புறம் சில நேரங்கள் அரசியல்ல பதவியில் இருக்கக்கூடியவர்கள், பல்வேறு நபர்கள். பல்வேறு நபர்களை நம்ம வந்து மகாத்மாக்கள் நினைக்கிறோம். ஆனா உண்மையான மகாத்மா யார் அப்படிங்கறத இங்க கிருஷ்ணர் விளக்கம். யார் ஒருத்தர் என்னுடைய தெய்வீக இயற்கையில தஞ்சமடைஞ்சிருக்காங்களோ அத்தகைய நபர் உண்மையான மகாத்மா. தெய்வீக இயற்கைனா என்ன? கிருஷ்ணருடைய தெய்வீக இயற்கைனா என்ன? அதை பத்தி தெரிஞ்சாதானே அதுல சரணடைறதை பத்தி
அதை பத்தி தெரிஞ்சாதானே அதுக்கிட்ட நம்ம தஞ்சம் அடைகிறத பத்தி. தெய்வீக இயற்கைனா என்ன யாருக்கு தெரியும்? கிருஷ்ணருடைய தெய்வீக இயற்கைனா என்ன, எதை குறிக்கும்? கிருஷ்ணருடைய தெய்வீக இயற்கை அப்படிங்கிறது எதை குறிக்கும்? அத்வைத்தம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் நாத்தியம் புராண புருஷம். அது கிருஷ்ணரை பத்தி வரும். தெய்வீக இயற்கைனா என்ன? கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி, அது தெய்வீக இயற்கைன்னு பொருள். கிருஷ்ணருக்கு பல்வேறு சக்திகள், பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. பகவானுக்கு எண்ணிலடங்காத சக்திகள். அந்த சக்திகள் பொதுவா மூணா நம்ம பிரிக்கணும். பகவானுடைய சக்திகள் 3 வகைப்படுத்தணும். ஏற்கனவே இங்க வரவங்க சில நேரங்கள்ல கேட்டிருந்திருக்கும். பகவானுடைய சக்திகள் 3 வகைப்படும். ஒன்று அவருடைய உயர்ந்த சக்தி, இன்னொன்று அவருடைய தாழ்ந்த சக்தி, இன்னொன்று 2த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நடுத்தர சக்தி. எளிமையா புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் குழப்பமே கிடையாது. உயர்ந்த சக்தினா என்ன, தாழ்ந்த சக்தினா என்ன, நடுத்தர சக்தினா என்ன? கிருஷ்ணர் கீதையில விளக்குறார். 7வது அத்தியாயத்துல நம்ம அதை பத்தி படிக்கும்போது சொல்லியிருக்கோம். 7வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்ற, பூமிராப்போ நலோ வாயு கம் மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இத்தியம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. அவர் சொல்ற, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் சேர்ந்தது என்னுடைய பின்ன பிரகிருதிங்கிற, அல்லது அவருடைய கீழ்நிலை சக்தி. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா அவருடைய வெளிப்புற சக்தி. சமஸ்கிருதத்துல சொல்லணும்னா அவருடைய பகிரங்க சக்தி அல்லது அவருடைய பௌதிக சக்தி. இப்படி பல பெயர்கள்ல நம்ம சொல்லணும். தாழ்ந்த சக்தி, வெளிப்புற சக்தி, பகிரங்க சக்தி, பௌதிக சக்தி, எப்படி சொல்லாலும் ஒரே விஷயத்துதான் புரியும். இந்த 8 மூலக்கூறுகளும் சேர்ந்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது அவருடைய பௌதிக சக்தி. இதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. अपरेयम इतस्त्वन्यम प्रकृतिम विद्धिमे पराम जीवभूता महाबाहो एतम दार्यते जगत. अपरेयम इतस्त्वन्यम, இந்த 2 இருக்கே, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அப்பரேயம் தாழ்ந்த இந்த 2த்துக்கு மேல ஒண்ணு இருக்கு. து அன்யாம் பிரகிருதி, இன்னொரு பிரகிருதி இருக்கு. என்னது? வித்திமே பராம், உயர்ந்தது, உயர்ந்த பிரகிருதி. ஜீவபூதம் மகாபாகோ, மகாபாகோ பலம் பொருந்திய பெயர்களை உடையவன். ஜீவபூதா, அதுதான் ஜீவன். நம்மதான் ஆத்மாக்கள். ஆத்மா இந்த ஜட பொருளை காட்டிலும் உயர்ந்தது. எளிமையா புரிஞ்சுக்கலாம், இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஆத்மாவானது ஜட பொருள்களை காட்டிலும் உயர்ந்தது. அதுதான் கிருஷ்ணன் சொல்ற, ஜீவபூத்த மகாபாகம் ஏத்தம் தாரியத்தை ஜெகத். அந்த ஆத்மா இருக்கனால்தான் இந்த உலகம் மொத்தமும் செயல்படும். இந்த ஜட பொருள் ஆத்மா இல்லாட்டி நகர. இப்ப இந்த இடத்துல ஒரு மைக் இருக்கு. இந்த மைக் ஒரு ஜட பொருள். இத ஆத்மா, யாராவது ஒரு ஆத்மா இத நகர்த்தாத பட்சத்துல இது எவ்வளவு நாளானாலும் இப்படியேதான் சரியா? தானா அது நகர போறது கிடையாது, தானா அது செயல்பட போறது கிடையாது. ஜட இயற்கை அப்படிங்கிறது தானா செயல்பட முடியாது. அந்த ஜட இயற்கையானது ஒரு ஜீவன் அல்லது பரா பிரகிருதி, கிருஷ்ணருடைய உயர்ந்த பிரகிருதியான ஜீவன், அல்லது இந்த இடத்துல இது உயர்ந்த பிரகிருத்தின்னு சொல்லப்படுது. ஆனா இது பிரகிருத்தின்னு வரும்போது, ஆனா இது நடுநிலை சக்தி, பகவானுடைய நடுநிலை சக்தி. இதுக்கு மேல ஒரு பிரகிருதி, அது அவருடைய ஆன்மீக சக்தி. பகவானுடைய ஆன்மீக சக்தி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சக்தியில பலவிதமான பாகங்கள் இருக்கு, பிரிவுகள் இருக்கு.
எளிமையா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது பகவானுடைய ஆன்மீக சக்தி, ஆன்மீக உலகத்தை சார்ந்த சக்தி. நம்ம இன்றைய நிலையில நம்ம எப்படி இருக்கோம்னா, இந்த தாழ்ந்த சக்தி இருக்கு பார்த்தீங்களா, ஜட சக்தி, அதுகிட்ட நம்ம வந்து ஆஷிதா தஞ்சம் அடைஞ்சிருக்கோம். கிருஷ்ணர் சொல்ற தெய்வீம் பிரகிருதி ஆஷிதா, என்னுடைய தெய்வீக பிரகிருதி கிட்ட நீ சரணடையணும்னு சொல்ற. ஆனா நம்மளுடைய தற்போதைய நிலையில ஜட சக்தி கிட்ட சரணடைஞ்சிருக்கோம். எளிமையா புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய உண்மையான இயற்கை தெய்வீக சக்தி கிட்ட சரணடைகிறது தான். அதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம். ஜீவேர ஸ்வரூப ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். ஜீவாத்மாக்களுடைய உண்மையான நிலை கிருஷ்ணருக்கு சேவகனா இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய நிலையானது நடுநிலையில இருக்கு அப்படின்னா நம்ம இங்கிட்டும் போலாம் அங்கிட்டும் போலாம். நம்மளுடைய நிலைக்கு சமஸ்கிருதத்துல தட்டஸ்தான் சொல்லுவாங்க. தட்டஸ்தா அப்படின்னா கரை, ஒரு ஆற்றங்கரை இருக்கு அப்படின்னா அந்த ஆற்றங்கரையானது நிலத்திலையும் இருக்கலாம் நீர்லயும் இருக்கலாம். அது மாதிரி ஜீவாத்மாவானது பகவானுடைய உயர்ந்த பிரகிருத்தியினுடைய பாதுகாப்புலையும் இருக்கலாம், தாழ்ந்த பிரகிருத்தியிலையும் சரணடைஞ்சு இருக்கலாம். இன்றைக்கு பொதுவா மக்கள் எல்லாரும் பகவானுடைய அந்த தாழ்ந்த பிரகிருத்தியில சரணடைஞ்சிருக்காங்க. அதனாலதான் என்ன பண்றான், இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல அவன் பட்டுதல் கொள்றான். உலகம் சார்ந்த விஷயத்திலேயே நம்ம எல்லாரும் மூழ்கி கிடக்கும். அதுலதான் நம்ம கிடக்கும். எனக்கு இதுல என்ன கிடைக்கும், எனக்கு இந்த புலன்களுக்கு நான் எப்படி இன்பத்தை கொடுக்கறது, என்னை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, நான் வந்து அடிப்படையில நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன், என்ன இந்த உடல்ல நினைச்சுட்டு இருக்கேன். நான் இந்த உடல்ல நினைக்கிற பட்சத்துல நான் வந்து என்னை ஒரு தாழ்ந்த சக்தியோட அடையாளப்படுத்துகிறேன். இந்த உடலானது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் சேர்ந்த உடல்களால இந்த உடல் அமைக்கப்பட்டது. அந்த 8ம் சேர்ந்த மூலக்கூறுகள் சேர்ந்து இந்த உடலை வடிவமைச்சிருக்கு. இந்த உடலுக்குள்ளார ஒவ்வொரு உடலுக்குள்ளாரையும் ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா தான் இந்த உடலை செயல்படுது. ஆனா அந்த ஆத்மாவானது இந்த ஜட பொருள்களால தற்போது கவரப்பட்டது. சரியா? அப்ப இந்த ஜட பொருளால கவரப்பட்டிருக்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஜட பொருள் சம்பந்தப்பட்டதெல்லாம் என்னுடையதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடு, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய உறவினர், என்னுடைய உற்றார், என்னுடைய ஜாதியினர், என்னுடைய மதத்தினர், என்னுடைய மாநிலத்தவர், என்னுடைய மொழி பேசக்கூடியவங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் அது ரொம்ப பிரபலம். நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி வீராப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அதன் மூலமா அவங்க வந்து உடல் சார்ந்த உணர்வுகளை தூண்டுறாங்க. உடல் சார்ந்த உணர்வுகளை பல நேரங்கள்ல மக்கள் வந்து தூண்டுறாங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, பாரத் மாதா கி ஜெய், நாம் இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம். என்ன பெருமை கொள்றது இருக்கு? இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிச்சுன்னா உடல் சார்ந்த உணர்வுகள்ல நம்ம வந்து நம்மளை அப்படியே வளர்த்து கொள்றோம். அப்படின்னா என்ன, நான் இந்த பிறவியில இப்ப இந்த ஒரு உடலை எடுத்திருக்கிறதுனால நான் என்ன இந்த உடலோட ஐக்கியப்படுத்திக்கிறேன். இப்ப இந்த பிறவியில நான் வந்து இந்த உடல்ல இருக்கும் போது நான் வந்து என்ன சென்னையை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த நாட்டை சார்ந்தவன், இந்த மொழியை சார்ந்தவன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறேன். அப்படி அடையாளப்படுத்திக்கிறதுனால அது சார்ந்த இன்ப துன்பங்கள்ல நான் பாதிக்கப்படுறேன்.
அந்த அடையாளமானது எனக்கு ஒரு வகையான போலியான இன்பத்தையும் ஒரு வகையான போலியான துன்பத்தையும் கொடுக்குது. இந்த அடையாளம் எனக்கு இல்லை அப்படின்னா இந்த விஷயங்கள்ல நான் பாதிக்கப்பட மாட்டேன். உதாரணத்துக்கு, நேற்று இந்தியா உலக கோப்பையை வென்றது. இந்தியர்கள் அனைவரும் பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. இதே இந்தியால இந்த தெருவுல கிட்டத்தட்ட ஒரு 15 நாய் போகுது. அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நாய்க்கு ஏதாவது மாற்றம் வரப்போகுதா? அந்த நாய் தன்னை இந்தியான்னு அடையாளப்படுத்துறது கிடையாது. அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டீமோட தன்னை அடையாளப்படுத்துறது கிடையாது. அந்த நாயை பொறுத்தளவு அது நான் இந்த தெருவை சேர்ந்த நாயின்னு தான் அதோட அடையாளம். அதனால அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, பக்கத்து தெருவுல இருந்து இன்னொரு நாய் வந்ததுன்னா குறைக்கும். பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய இன்னொரு நாய் இந்த நாயோட சண்டை போட்டு அந்த பக்கத்து தெரு நாய் ஜெயிச்சிடுச்சுன்னா இந்த நாய் வருத்தப்படும். பக்கத்து நாய் தோத்து போச்சுன்னா இந்த நாய் சந்தோஷப்படும். ஏன்னா இந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய் என்ன பண்ணுதுன்னா தன்னை அந்த தெருவோட மட்டும் அடையாளப்படுத்தும். அதே மாதிரிதான் மனுஷன் தன்னை ஒரு நாட்டோட மட்டும் அடையாளப்படுத்தணும் அப்படின்னா, பக்கத்து நாட்டுக்காரன் தோத்து போயிட்டான்னா சந்தோஷப்படுவான், பக்கத்து நாட்டுக்காரன் ஜெயிச்சு போயிட்டான்னா இவன் வருத்தப்படுவான். இதெல்லாம் எதை நிரூபிக்குதுன்னா, நம்ம இன்னும் பகவானுடைய பௌதிக சக்தியினுடைய பாதுகாப்புல தான் இருக்கும். அதுதான் மாயை நம்மளை அப்படியே தாளாட்டின்னு இருக்கு. மாயை பிசாசுக்கு ஒப்பிடப்படும். जीव जागो गोर चंद्र बोलो कोट निद्र घाव मया पिशाचिरे को. நம்ம மாயை பிசாசினுடைய மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கோம். எல்லாமே என்னுடைய குடும்பம், உறவு, இது எல்லாமே இந்த பௌதிக உடலை சார்ந்த. நான் ஏன் என்ன இந்த உடலோட ஐக்கியப்படுத்துறேன், அடையாளப்படுத்துறேன்? நான் இந்த உடலே கிடையாது. அதுதான் பகவத்கீதையோட முதல் பாடம். நம்ம இந்த உடல் கிடையாது. நம்ம ஆன்மீக ஆத்மா கிருஷ்ணருடைய சேவகன். ஆத்மா ஒரு குறிப்பிட்ட நாட்டை சார்ந்தவன் கிடையாது. ஆத்மா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவன் கிடையாது. பகவத்கீதை இந்துக்களுடைய புனித நூல். யார் சொன்னா? எங்க சொல்லியிருக்கு? பகவத்கீதையில சொல்லியிருக்கா? எங்க சொல்லியிருக்கு? பகவத்கீதை ஏன் இந்துக்களுக்கு மட்டும்னு சொல்றீங்க? பகவத்கீதையில கிருஷ்ணர் ஹிந்து ஆத்மா, முஸ்லிம் ஆத்மா, கிறிஸ்துவ ஆத்மான்னு சொல்றாரா என்ன? இல்ல பகவத்கீதையில கிருஷ்ணர் இது இந்தியர்களுக்குன்னு சொல்றாரா? 4-5 நாள் முன்னாடி, போன வாரம் நினைக்கிறேன், போன வாரம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடந்தது. இந்தியா மொத்தமும் பெரிய பரபரப்போடு இருக்கு. ஏன்? குறிப்பா பாகிஸ்தான்காரன் நம்மளுடைய எதிரி. பாகிஸ்தான் என்னுடைய நாட்டினுடைய எதிரி அப்படிங்கிற ஒரு உணர்வு. எதிரியை ஜெயிச்சிட்டோம். நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தோம், கிரிக்கெட் போரில் இந்தியா வெற்றி. இது ஒரு போர். ஆனா ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி இங்க உங்கள ஒரு சிலர் கொஞ்சம் வயோதிகமான அவங்களுக்கு குழந்தையில இருக்கும்போது பாகிஸ்தான்கிற ஒரு நாடே கிடையாது. அவங்கள பொறுத்தளவு பாகிஸ்தான் காரணம் இந்தியன் தான். அப்ப எல்லாமே ஒரே இந்தியா. அப்ப என்ன பண்ணானா, அப்ப இருந்தவனுடைய உடல் உணர்வு என்னன்னா, நம்ம எல்லாரும் இந்தியர்கள். அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்ந்து இந்தியா. அப்ப இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்ந்து இந்தியா. அப்ப அவன் என்ன நினைச்சான், இங்கிலாந்துக்காரன் தான் எனக்கு பரம விரோதின்னு நினைச்சான். ஆனா அதே அவனுடைய உடல் சார்ந்த அடையாளம் அது மொத்தத்தையும் இந்தியான்னு பார்க்காம இப்ப அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் இந்தியான்னு பார்த்து அதுல அவன் தன்னை அடையாளப்படுத்திக்கிறான். அதனால என்ன நினைக்கிறான், இதே பகுதியில இதே இந்தியாவுல
ஒரு பகுதியா இருந்தவனை தனக்கு இப்ப விரோதியா நினைக்கிறான். இது எல்லாமே உடல் சார்ந்த அடையாளங்கள். இந்த உடல் சார்ந்த அடையாளங்கள்ல இருந்து ஒருத்தர் விடுபடும். அப்படி விடுபடும் போது அவங்க பகவானுடைய சம்பந்தத்துக்கு போக முடியும், தைவீம் பிரகிருதிக்கு போக முடியும். இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, நம்ம பக்தி தொண்டு அப்படிங்கிறது எல்லா விதமான அடையாளங்களையும் விட்டார். சர்வோபாதி விநிர்முக்தம் தத்பரத் வேண நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சதே. சர்வ உபாதி விநிர்முக்தம். நம்ம பக்தி தொண்டுல ஈடுபடுறோம் அப்படின்னா, கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா விதமான உபாதிகளையும் நம்ம விடுறோம். உபாதினா அடையாளம். நான் என்னை இந்த உடல் சார்ந்த விஷயங்களோட அடையாளப்படுத்திக்கிறேனே, இது எல்லாமே பௌதிக அடையாளங்கள், உபாதிகள். இந்த உபாதி எல்லாத்தையும் நான் விட்டுட்டு கிருஷ்ணர்கிட்ட சரணடையும் போது அதற்கு பெயர் பக்தின்னு சொல்லப்படுது. இன்றைய சூழ்நிலையில நம்ம இந்த உடலோட தான் ஐக்கியப்படுத்திக்கிறோம். எல்லாமே இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயே இருக்கும். அதை விட்டு பகவான் கிருஷ்ணன் அவர்கிட்ட நம்ம சரணடைகிறோம். அவர்கிட்ட சரணடைகிறோம் அப்படின்னா பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி பக்தி செய்யறோம் அப்படின்னா அப்ப நம்ம மகாத்மா. அது வரைக்கும் நம்ம மகாத்மா கிடையாது, இல்ல பெரும்பாலும் துராத்மாவா தான். நம்ம எல்லாருமே துராத்மா. மகாத்மா பெரிய மனுஷன் அப்படின்னா யார் ஒருத்தன் பகவான் கிருஷ்ணருடைய தெய்வீக பிரகிருதி கீழே இருக்கானோ அவன் தான் பெரிய மனுஷன். வேற யாருமே பெரிய மனுஷன் கிடையாது. மிச்சவங்க எல்லாருமே துராத்மா, மோசமான மனிதர், கெட்ட மனிதர். நம்ம நினைக்கிறோம் நானும் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு. எல்லாரும் நினைக்கிறது, எல்லாரும் அதுதான் நினைக்கிறேன். அவனுக்கு எப்ப கொஞ்சம் பகவத்கீதையை கொஞ்சம் படிக்கிறானோ, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறானோ, அப்ப அவன் நினைக்கலாம் நான் உண்மையில நல்ல மனுஷன் இல்ல, நான் கெட்ட மனுஷனாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நல்ல மனுஷனா நான் ஆகணும் அப்படின்னு நினைப்பான். இல்லைன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறான்னா நான் ரொம்ப நல்ல மனுஷன். ஒரு திருடன் கூட, ஒரு கொலைகாரன் கூட என்னைக்கும் தன்னை கெட்ட மனுஷன் சொல்லவே மாட்டான். அவனுக்கு ஒரு கதை வச்சிருப்பான், தான் நல்ல மனுஷன் சொல்றது. யாருமே தன்னை கெட்ட மனுஷன் சொல்லவே மாட்டான். ஆனா கீதையில இங்க சொல்றாரு கிருஷ்ணர், யாரு நல்ல மனுஷன் அப்படின்னா, அல்லது யாரு பெரிய மனுஷன் அப்படின்னா, யார் ஒருத்தன் பூரணமா கிருஷ்ணருடைய பக்தி தொண்டுல ஈடுபட்டிருப்பானோ அத்தகைய. யார் ஒருத்தர் பகவானுடைய ஆன்மீக சக்தியில தஞ்சம் அடைஞ்சிருக்காங்களோ அத்தகைய நபர். அத்தகைய நபர்கள் தான் மகாத்மாக்கள். அவங்க தான் பெரிய மனிதர்கள், வேற யாரும் கிடையாது. அத்தகைய மகாத்மாக்கள் ரொம்ப ரொம்ப அரிது, சாதாரணமா கிடைக்கக்கூடியது கிடையாது. சாதாரணமா வரமாட்டாங்க. கிருஷ்ணர்கிட்ட சரணடைனா யாரும் வரமாட்டாங்க. எல்லாருமே ஜட இயற்கையில தான் சரணடைஞ்சிருப்பாங்க. அதுலயே உழன்று கிடக்கிறதுல தான் மக்கள் ஆர்வத்தோட இருப்பாங்க. நம்ம நாங்க கிருஷ்ணரை பத்தி சொல்லித்தரோம், கிருஷ்ணருடைய கதா சொல்றோம், வரமாட்டாங்க. அதுவே நம்ம காதுக்கு இனிமே ஏதாவது ஒரு கதை சொல்றோம், இல்ல அவனுக்கு புலன் என்பதுக்காக ஏதாவது கொடுக்குறோம்னு சொன்னா உடனே கொடுக்கணும்னு வருவான். அவன் தன்னை உடலோட அடையாளப்படுத்தி இருக்கிறனால உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகமான மகத்துவம் தரும். உலகக்கோப்பை கிரிக்கெட் நடக்குதுன்னா கோடிக்கணக்கான பேர் பார்க்கலாம். கிருஷ்ணரை பத்தி ஒரு பிரவச்சனம் நடக்குதுன்னா 100 பேர் கூட வர மாட்டாங்க. ஏன்னா அவன் தன்னை தவறா அடையாளப்படுத்தின்னு இருக்கான். தன்னை வேற ஒரு பௌதிக விஷயத்தோட அடையாளப்படுத்தின்னு இருக்கான். ஆத்மா கிருஷ்ணரோட அடையாளப்படுத்தணுங்கிறது புரியாம. அப்படி புரியாம இருக்கிறதுனால அவன் பல விஷயங்கள்ல தஞ்சம் அடைஞ்சு விலகி போயிட்டு இருக்கான்.
அதனால நம்ம எல்லாரும் மகாத்மாவாகிறது முயற்சி பண்ணணும். ஸ்ரீல பிரபுபாத் ஒரு மகாத்மா. ஏன்னா அவர் கிருஷ்ணர் கிட்ட பூரணமா சரணடைஞ்சிருந்தார். கிருஷ்ணனுடைய தெய்வீக சக்தியின் பாதுகாப்புல பூரணமாக இருந்தது. அத்தகைய மகாத்மாவை நம்ம பின்பற்றணும். அத்தகைய மகாத்மா, நம்ம எல்லாரும் மகாத்மாவாக முயற்சி பண்றோம். வெளியில இருக்கவன் துராத்மா. நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லிட்டோம், இல்ல நம்மளும் தீட்சை வாங்கிட்டோம், குடுமி வச்சுட்டோம் அப்படிங்கறதுனால நம்ம மகாத்மா ஆயிட முடியாது டக்குன்னு. அதுக்கு காலமாகும். ஆனா அப்ப எப்படி நம்ம மகாத்மா ஆகும் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாத் இங்க சொல்ற மாதிரி தூய பக்தர்கள் அவங்களோட சங்கம் கொள்ளும் போது நம்மளும் மகாத்மாவாக முடியும். ஸ்ரீல பிரபுபாதரோட தொடர்பு கொள்ளும் போது நம்மளும் மகாத்மாவாக முடியும். அவர் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறையை பின்பற்றும் போது நம்மளும் மகாத்மாவாக முடியும். கிருஷ்ண கீதையில இதுக்கு முன்னாடி 7வது அத்தியாயத்துல சொல்றார், 19வது ஸ்லோகம், பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவம் சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. பகுனாம் ஜென்மனாம் அந்தே, பற்பல பிறவிகள் போனதுக்கு அப்புறம் ஞானவான் மாம் பிரபத்யதே, யாரொருத்தன் அறிவுடையவனோ அவன் என்னிடம் சரணடைகிறான். அப்படின்னா என்ன? யாரெல்லாம் கிருஷ்ணர் சரணடையிலையோ அவெல்லாம் முட்டா, அவெல்லாம் முட்டா, அல்லது அவெல்லாம் அயோக்கியன், உண்மையான திறன் இல்லாதவர்கள். 2 விதமான மக்கள் தான் இருக்க முடியும். ஒன்னு கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சவன், இன்னொன்னு கிருஷ்ணர்கிட்ட சரணடையாதவன். யாரு கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சவனோ அவன் அறிவாளி அல்லது யோகியன். யார் கிருஷ்ணர்கிட்ட சரணடையோ அவன் முட்டாள் அல்லது அயோக்கியன். சிம்பிள். 2 கேட்டகரி தான், வேற பிரிவு எல்லாம் கிடையாது. 2 வகையான மக்கள். ஒன்னு முட்டாள், இன்னொருத்தன் அறிவாளி. சிம்பிள். நம்ம முட்டாளா இருக்கிறோமா இல்ல அறிவாளி ஆகிறோமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனா அத்தகைய உயர்ந்த அறிவாளி ஆகிறதுங்கிறது கொஞ்சம் அரிது. நம்ம படிப்படியா இந்த வழிமுறையை பின்பற்றும் போது அந்த மகாத்மாவுடைய தளத்துக்கு நம்ம போகலாம். ஒரு பெரிய மனுஷனா வரலாம். பெரிய மனுஷனா அப்படின்னா அதுதான் அழகு, அதுதான் பெரிய மனுஷனுக்கு இருக்கக்கூடிய லட்சணங்கள். அவன் பகவானுடைய தூய பக்தன். பெரிய மனுஷன் அப்படின்னா BMW கார்ல வர்றவன் கிடையாது. பெரிய மனுஷன் அப்படின்னா தான் பேருக்கு பின்னாடி நீளமா படிச்ச படிப்பு பட்டம் போட்டுக்கிறது கிடையாது. பெரிய மனுஷன் அப்படின்னா வேற எதுவும் கிடையாது. இந்த பௌதிக விஷயங்கள் சார்ந்தது எதுவுமே கிடையாது. உண்மையில இன்னைக்கு பெரிய மனுஷனுக்கும் தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அதே பெரிய மனுஷன் சில காலத்துல நாய் ஆகலாம். ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அவர் ரொம்ப பெரிய மனிதன், இந்தியாவுடைய பிரதமரா இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் அவர் நாயா போயிட்டார். அப்படின்னா என்ன பிரயோஜனம் வாழ்க்கையில? அவர் பிரதமரா இருந்தப்ப தினசரி செய்தித்தாள்ல போடுவார், புகழ்வார், பெரிய மனிதர், இவர் ரொம்ப பெரிய மனிதர். ஆனா நாயா போனதுக்கு அப்புறம் யாராவது சீண்டுவாங்களா? யாரும் சீண்ட மாட்டாங்க. இல்ல ஒரு புழுவா போனதுக்கு அப்புறம் யாராவது சீண்டுவாங்களா? யாரும் சீண்ட மாட்டாங்க. இத்தகைய பெரிய மனிதர்கள் எல்லாம் கொஞ்சம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அற்பமான மனிதர்கள். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் நம்ம பெரிய மனுஷன் நினைச்சுட்டு இருக்கலாம். ஆனா அவன் கிருஷ்ணர் கிட்ட சரணடையாத பட்சத்துல அந்த பெரிய மனுஷன் அப்படிங்கிற அவனுடைய பொசிஷன் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பொசிஷன் கிடையாது. இன்னைக்கு நம்ம 1000 பேரை பெரிய மனுஷனா நினைக்கலாம். ஆனா அவங்க யாருமே பெரிய மனுஷன் கிடையாது. மகாத்மா அப்படிங்கிறவன் யார் ஒருத்தர் கிருஷ்ணர் கிட்ட 100% சரணடைஞ்சிருக்காங்களோ அத்தகைய நபர்கள். அரசியல்வாதிகள் கிடையாது. யார் ஒருத்தர் பௌதிக விஷயத்துக்காக செயல்படுறாங்களோ, ஜட இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்களோ அவங்க என்னைக்குமே மகாத்மாவாக முடியாது.
பௌதிக இயற்கையுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறேன் அப்படின்னா நான் இந்தியன், நான் ஹிந்து, நான் முஸ்லிம், நான் அமெரிக்கன் அப்படிங்கிற ஒரு உணர்வு, உடல் சார்ந்த உணர்வுல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் என்னைக்குமே மகாத்மா ஆக முடியாது. உடல் சார்ந்த உணர்வுல இருக்கக்கூடியவன் மகாத்மாவாக முடியாது. யார் ஒருத்தர் உடலுக்கு சார்ந்த உணர்வுக்கு அப்பாற்பட்டு, உடல் சார்ந்த உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் அவன் ஒரு மாயாவாதியா இருந்தான்னா, அதாவது பகவான் கிருஷ்ணர் கிட்ட சரணடையாம கிருஷ்ணருடைய உடலிலிருந்து வரக்கூடிய ஒளி, அதுக்கு பேர் பிரம்மஜோதி. பிரம்மஜோதியில அவன் ஆர்வமுடையவனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் அவன் மகாத்மா கிடையாது. பெரிய ஆன்மீகவாதியா இருக்கலாம், ஆனா கிருஷ்ணர் கிட்ட சரணடையாத ஆன்மீகவாதிகள் மகாத்மாக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. எவ்வளவுதான் பெரிய ஆன்மீகவாதியா இருந்தா கூட சரி, எவ்வளவுதான் பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பெரிய தலைவனா இருந்தாலும் சரி, யாரும் மகாத்மாவா ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்கள் யாரெல்லாம் கிருஷ்ணர் கிட்ட சரணடையோ அவங்க. கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சோர் மகாத்மா, அவங்க மட்டும்தான் உண்மையான மகாத்மா. மித்த 1000 பேரை நம்ம மகாத்மான்னு சொல்லலாம், அவங்க யாரும் மகாத்மா ஆக முடியாது. எப்ப அவங்க கிருஷ்ணர்கிட்ட சரணடையோ அப்ப அவங்க மகாத்மா ஆக முடியாது. அத்தகைய மகாத்மாக்கள் எப்பவுமே கிருஷ்ணருடைய திருநாமத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்துல சொல்வார். அவங்க என்ன பண்ணுவாங்க? சததம் கீர்த்தயந்தோமா யதந்தஸ்ச திருடவ்ருதா. கிருஷ்ண சார் திருடவ்ருதா, உறுதியான மனதோட. இப்ப நம்மெல்லாம் கிருஷ்ணருக்கு பஜனை பண்றோம், நம்மளும் கீர்த்தனை பண்றோம், ஆனா நம்மளுடைய மனம் அவ்வளவு உறுதியா இல்லை, ஆரம்ப நிலையில இருக்கும். ஆனா திருடவ்ரதா, உறுதியான மனதுடையவரா நம்ம ஆகணும். அப்படி உறுதியான மனதுடையவரா நம்ம ஆகும்போது நம்ம சததம் கீர்த்தயந்தோமா. சததம் அப்படின்னா 24 மணி நேரமும், 24 மணி நேரமும் கிருஷ்ணருடைய கீர்த்தனத்துல ஈடுபட்டிருக்கோம். கிருஷ்ண கீர்த்தனம், அதை பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய இடங்கள்லாம் பார்க்கலாம். நம்ம சுருக்கமா சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் துராத்மாவை வாழ்ந்துட்டு இருக்கோம். உடல் சார்ந்த விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு அதுல இருந்து நம்மளுடைய நிலையை மாற்றி மகாத்மாவாகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு ஏற்கனவே மகாத்மாவா இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நம்ம உறவு வைத்து நம்மளை உயர்வுபடுத்திக்கணும். மகாஜனையே குட்டஸ்ய பந்தம். மகாஜனங்கள் நமக்கு என்ன பாதையை காட்டி இருக்காங்களோ, மகாத்மாக்கள் நமக்கு என்ன பாதையை காட்டி இருக்காங்களோ அந்த பாதையை நம்ம பின்பற்றணும். யாரெல்லாம் கிருஷ்ணர் கிட்ட பூர்ணமா சரணடைஞ்சு கிருஷ்ணருடைய பக்தர்களா இருந்து வாழ்ந்து மக்களுக்கு காட்டி இருக்காங்களோ அத்தகைய மகாத்மாக்கள் அவங்களுடைய அடிச்சோடுகளை நம்ம பின்பற்றணும். அப்படி அடிச்சோடுகளை நம்ம பின்பற்றும் போது நம்ம படிப்படியா நம்மளும் ஜடசக்தியில தஞ்சமடைஞ்சிருக்கமே, இந்த நிலையிலிருந்து மாறி கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தி, அந்தரங்க சக்தி, அதனுடைய பாதுகாப்பு கீழே நம்ம போகணும். அதனால நம்மளுடைய முக்கியமான கடமை மகாத்மாவாகிறதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா எப்பயாவது ஒரு நாள் நம்ம மகாத்மாவாக முடியும். மகாத்மா அப்படிங்கிறது சும்மா சாதாரண வரக்கூடிய இது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருடைய தூய பக்தர்கள் மட்டுமே மகாத்மா என்று அழைக்கப்படக்கூடியது. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள், எதிர்ப்புகள்? என்ன சுவாமி, நேற்றுதான் தோனி நிறைய ரன் அடிச்சு இந்தியாவுக்கு வெற்றி வாங்கி கொடுத்தான், நாங்க மகாத்மா நினைச்சுட்டு இருந்தோம், நீங்க மகாத்மா இல்ல துராத்மான்னு சொல்றீங்களே. ஏதாவது கேள்விகள் இருக்கா? எந்த கேள்வியும் இல்லை. அப்ப
அப்படின்னா எல்லாரும் பகவானுடைய இயற்கைக்கு சரணடைறதுக்கு குறைஞ்சபட்சம் விரும்புறீங்க, ரைட்? விரும்புறீங்க அப்படின்னா அது உங்களுடைய செயல்ல காட்டணும். நம்ம மகாத்மாவாகணும், நானும் மகாத்மாவாகணும்னு சொல்லி வாயில சொல்லிட்டு இருந்தா பார்த்தா கிருஷ்ணர்கிட்ட சரணடையணும். கிருஷ்ணர்கிட்ட சரணடையணும்னா என்ன? அது நம்மளுடைய செயல்ல காட்டணும். யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ இன்னும் அதிகமா ஜெபம் பண்றதுக்கு பார்க்கணும். யாரெல்லாம் பிரபுபாதருடைய புஸ்தகத்தை படிக்கலையோ இல்லை படிக்கிறதுல ரொம்ப மெதுவா இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இன்னும் பிரபுபாதருடைய புஸ்தகங்களை அதிகமா படிக்கணும். கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். கோயிலுக்கு வர்றோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு ஏதாவது நம்மளால சேவை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சேவை பண்ண முடியுமான்னு பார்த்து அத்தகைய சேவையில ஈடுபடணும். அப்ப நம்ம படிப்படியா மகாத்மாவோட தளத்துக்கு வருவோம். நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கைவிடுறதுக்கு பார்க்கணும். நம்ம கோயிலுக்கு வரும்போது பேண்ட் சொக்கா போட்டு வரோம் அப்படின்னா அதுல இருந்து மாத்தி நம்மளை தோத்தி குர்தா போட்டுட்டு வர்றதுக்கு பார்க்கணும். நம்ம நம்மளை உடலோடு அடையாளப்படுத்திட்டு மீச தாடி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். நம்ம உடலோட அடையாளப்படுத்தி இந்த நாக்குக்காக வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடுறோம் அப்படின்னா அதை நிறுத்திட்டு கிருஷ்ண பிரசாதம் மட்டும் சாப்பிடுறதுக்கு பார்க்கணும். இந்த மாதிரி செயல்கள்ல நம்ம ஈடுபடணும். அப்ப நம்ம மகாத்மாவாக முடியும். சும்மா வீட்டுல உட்காந்துட்டு பகவத்கீதையை மட்டும் படிச்சாக்கட்டும், பகவத்கீதை லெக்சர் இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுட்டு போயினா மட்டும் மகாத்மாவாக முடியாது. நீங்களாம் மகாத்மா கிடையாது, நீங்களாம் மகாத்மா கிடையாது, நான் தான் மகாத்மா. நான் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்றேன். தினமும் நான் 2 ரவுண்டு பண்றேன், தினமும் 16 ரவுண்டு பண்றேன். எத்தனை ரவுண்டு பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும். சரணடை வெளியில சப்போஸ் நம்ம வெளியில போக வேண்டி இருக்கு. அது பல பெரும்பாலான கிரகஸ்தர்களுக்கு நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நிறைய பேர் வெளியில போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. வெளியில போக வேண்டிய சூழ்நிலை இருந்தா வீட்டுல இருந்து பிரசாதம் எடுத்துட்டு போயிடும். பல நாள் போக வேண்டி இருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தி ஆழமா இருக்கீங்கிறதுக்கு அது ஒரு டெஸ்ட். எல்லா சூழ்நிலையும் வசதியா இருக்கும்போது ஒருத்தன் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த சூழ்நிலைகள்ல பிரச்சனை வரும்போதும் அவன் தன்னுடைய கொள்கைகளை கைவிடாம இருந்தான்னா அப்பதான் அவன் கிருஷ்ண பக்தன். வீட்டுல இருக்கும்போது நான் 16 மாலை பண்றேங்க, வெளியில போயிட்டா ஜனமே பண்றது இல்ல. அப்ப நீ 16 மாலை பண்றது கிடையாது. உண்மையில உனக்கு எல்லா வசதியும் இருக்கிறதுனால ஏதோ சும்மா நேரம் கிடக்குதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிற. உண்மையா உள்ள இருந்து பண்ணல. உண்மையா உள்ள இருந்து நம்மளுடைய கொள்கைகளை கடைபிடிக்கல. உள்ள இருந்து நம்மளுடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறோம்னா எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டோம். உயிரே போனாலும் தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டான். இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு காலத்துல இதெல்லாம் சாத்தியம் இல்ல. ஒருத்தன் இது என்னுடைய கொள்கை அப்படின்னு முடிவெடுத்தான்னா எல்லா சூழ்நிலையிலுமே அதை பின்பற்றுவான். எல்லா சூழ்நிலையும் அதை பின்பற்றுறதுக்கு முயற்சி எடுப்பான். அவன் பின்பற்றுவான். நிச்சயமா தன்னுடைய கொள்கையிலிருந்து விலக மாட்டான். கிருஷ்ண பக்தன் அப்படிங்கிறவன் கிருஷ்ணர் சாப்பிட்டு அவர் கொடுத்த மிச்சம் பிரசாதம் அதை மட்டும்தான் சாப்பிடுவேன்னு ஒருத்தர் உறுதி எடுத்தான்னா கிருஷ்ணர் கொடுக்காம எதை சாப்பிடுவாங்க? எதை சாப்பிடுவோம்? இதெல்லாம் தொன்று தொட்டு இருக்கக்கூடியது. பல நேரங்கள்ல நாம் பார்த்திருக்கலாம். பல விஷயங்களுக்காக நம்ம முடிவெடுப்போம், கொள்கை எடுப்போம், உறுதி எடுப்போம். நான் இது செய்துதான் தீருவேன் அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தன் உறுதி எடுக்கும். வெளியில போறோம், பல நாள் போறோம், எவ்வளவு காரணம் சொன்னாலும் சரி, கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்காமல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் உறுதி எடுத்தானா அந்த உறுதியில அவன் நிலைக்க முடியும். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அந்த உறுதியே எடுக்க மாட்டோம்.
எங்களால் அந்த உறுதி எடுக்க முடியாதுன்னு நம்மளே முடிவு பண்ணிடுவோம். ஏன்னா அந்த உறுதி எடுக்கிறதுக்கான மனப்பக்குவம் இல்லை. அந்த அளவுக்கு கிருஷ்ணர் கிட்ட பக்தி இல்லை. எனக்கு வயிறு தான் முக்கியமா ஒழிய கிருஷ்ணருக்கு பக்தி முக்கியம் இல்லை. இது கிடையாது கிருஷ்ண பக்தி. ஆரம்ப நிலையில கொஞ்சம் கொஞ்சமா வரலாம். ஆனா ஒரு பொசிஷன் வரும்போது நம்ம உறுதி எடுக்கணும். நோ, ஏன்னா இது போதும், எனக்கு வெளியில இது நாள் வரைக்கும் சாப்பிட்டேன், இது போதும், இனிமேட்டு நான் வெளியில சாப்பிட மாட்டேன், நான் கிருஷ்ண பிரசாதம் மட்டுமே சாப்பிடுவேன். உறுதி எடுத்து அதுல அவன் ஸ்திரமா இருக்கும். அப்ப நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேறணும். அதுக்கு நம்ம இந்த காலம் தள்ளி போட்டுட்டே இருந்தோம்னா காலம்தான் போகும். பிரபுபாத் ஒரு கதை சொல்றார். இந்த கழுதெல்லாம் இருக்கும். கழுதை கிட்ட வேலை வாங்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கழுதை மேல இப்படி, இதான் கழுதைன்னு வச்சுக்கோங்க, இந்த கை கழுதைன்னு வச்சுக்கோங்க, இது மேல இப்படி ஒரு குச்சி வச்சிருவாங்க. குச்சி வச்சு அந்த கழுதையோட சேர்த்து கட்டிடுவான் பண்ணா. அந்த குச்சியோட கடைசியில ஒரு புல்லு கட்டு தொங்கும். அந்த கழுதை கண்ணு முன்னாடி இப்படி புல்லு கட்டு இருக்கும். இப்படி இங்க கழுதை இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும் புல்லு கட்டு, கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அந்த புல்லுக்கட்டை கயிறு வச்சு அந்த கழுதையோட உடம்புல தான் கட்டியிருப்பான். அந்த கழுதை என்ன பண்ணும்னா, இங்கே புல்லுக்கட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். நடக்க நடக்க என்ன ஆகும், புல்லுக்கட்டு முன்னே தான் போயிட்டு இருக்கும். இங்கனதான் இருக்கு அப்படின்னு அந்த கழுதை அப்படியே முன்ன போயிட்டே இருக்கும். வண்ணானுக்கு போற இடம் வரைக்கும் வந்ததையும் இறக்கி விட்டு அந்த புல்லுக்கட்டு கொடுத்து கூட்டம் அவ்வளவு லோடு தூக்கி வச்சுக்கோம். இங்கனதான் இருக்கு, இங்க போயிட்டா எனக்கு லோடு கிடையாது. இன்னும் பிரபு இப்ப இப்படி இருக்கேன் பிரபு, இன்னும் கொஞ்ச நாள் பிரபு, இன்னும் கொஞ்ச நாள் பிரபு நான் பிரசாதம் மட்டும் தான் சாப்பிடுவேன், இன்னும் கொஞ்ச நாள் பிரபு நான் மீசை எடுத்துறேன், இன்னும் கொஞ்ச நாள் பிரபு நான் தோத்தி குர்த்தால வர்றேன், இன்னும் கொஞ்ச நாள் பிரபு, இன்னும் கொஞ்ச நாள் பிரபு, இன்னும் கொஞ்ச நாள் பிரபு. எத்தனை வருஷம் ஆகுது? நம்மளே முட்டாளாக்கிக்கிறோம். கழுதை முட்டாளுக்கு உதாரணம் சொல்லப்படும். கழுதை ஒரு முட்டாள் மிருகம். ஏன்னா அது அவ்வளவு முட்டாள், நான் என்ன பண்றேன்னு தெரியாது. நம்மளும் அதே மாதிரி நம்மளே முட்டாளாக்கின்னு இருக்கோம். அதுல இருந்து நம்ம விடுபடும். கிருஷ்ண பக்தியில ஸ்திரமா ஃபாலோ பண்ணும். Some persons are coming in TV chanting Hare Ram, like Muralidhar Swami. What do you like to comment on that? முரளிதர சுவாமிகளை பற்றி, முரளிதர சுவாமிகள் போன்ற நபர்கள் டிவியில ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே அப்படின்னு சொல்லி தராங்க. அதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? அதை பத்தி நம்ம என்ன சொல்லணும்? மகாபிரபு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஹரிநாமம், மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர், அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மந்திரம், மகா மந்திரம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலாம். இப்படி சொன்னாலும் அப்படி சொன்னாலும் ஏறக்குறைய எல்லாம் ஒரே மந்திரம் தான். ஆனா மகாபிரபு நமக்கு எப்படி கொடுத்திருக்காரோ அது மாதிரி நம்ம சொல்லணும். கேள்வி என்ன அப்படின்னா, அவர் அங்கீகாரம் பெற்றவரா அதிகாரம் உடையவரா? ஓகே, சிம்பிள் கொஸ்டின். கிடையாது. அங்கீகாரமற்றவர், குருசீட பரம்பரையில வராதவர், கிருஷ்ணருடைய பக்தர் அல்லாதவர். வெளியில பாக்குறதுக்கு ராமநாமம் சொல்லுவாங்க. ராமநாமம் சொல்றவங்க எல்லாரும், ராமநாமமோ கிருஷ்ணநாமமோ சொல்றவங்க எல்லாரும் மகாத்மாக்கள் கிடையாது. இதே பகவத்கீதையை வச்சு நல்ல அழகா உபன்யாசம் கொடுத்தாலும் மகாத்மாவாக முடியாது. இதே பகவத்கீதை நீங்க என்ன சொல்றீங்களோ அதே பாகவதம் தான் அவங்களும் படிக்கிறாங்க. எப்படி நீங்க இல்லைன்னு சொல்றீங்க? எப்படி நீங்க அவங்க அங்கீகாரம் அற்றவர்கள் சொல்றீங்க?
ஏன்னா அவங்க கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிற. எப்படி நமக்கு தெரியும்? ஏன்னா அவங்க சொல்றது என்னன்னா, கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் உண்மையில நம்ம கிருஷ்ணர்கிட்ட சரணடைய தேவையில்லை, கிருஷ்ணருக்குள்ளார இருக்கக்கூடிய ஒன்னிட்ட சரணடையணும். அவங்க இறுதியில எவ்வளவுதான் ராமநாமம் சொன்னாலும் எவ்வளவுதான் கிருஷ்ணநாமம் சொன்னாலும் அவங்களுடைய இறுதி கருத்து என்னன்னா, பரபிரம்மன் அவ்யக்தமானது. அதுதான் அவங்களுடைய இறுதி கருத்து. ரொம்ப அழகா பாகவத கதை பேசுற, இல்லைன்னு சொல்லல, ரொம்ப அழகா பேசலாம். ஆனா அவங்களுடைய இறுதி கருத்து மகாத்மாவுடைய கருத்து கிடையாது. கிருஷ்ணர்கிட்ட சரணடையக்கூடியது அவங்களுடைய இறுதி கருத்து கிடையாது. அவங்களுடைய இறுதி கருத்து என்னன்னா, இறுதியில எல்லாமே அவ்யக்தம், பரபிரம்மன் அரூபமானது, பரபிரம்மனுக்கு குணங்கள் கிடையாது, ரூபம் கிடையாது, எதுவும் கிடையாது, நானும் பரபிரம்மன் அப்படின்னா அவங்க சிம்பிளி மாயவர். சைத்தன்ய மகாபிரபுனுடைய பெயரை வைத்திருக்கலாம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லலாம், சைத்தன்ய சரிதாமிரதத்திலிருந்து உபன்யாசம் கொடுக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனா அது அவங்க எந்த விதத்திலையும் பக்தர் ஆக்காது. பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளா புரிந்து கொண்டு தன்னை அவருடைய சேவகராக நினைத்து அவருக்கு தொண்டு செய்யக்கூடியவன் தான் பக்தன். அத்தகைய நபர் தான் மகாத்மா. மற்ற எல்லோரும் துராத்மாக்கள். எவ்வளவுதான் பெரிய பண்டிதர்களா இருக்கலாம், பேச்சாளர்களா இருக்கலாம், எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள் உண்மையில. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், அவ்யக்தம் வக்தி மாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தயக. யார் ஒருத்தர் நான் அவ்யக்தத்திலிருந்து வியக்தி வந்ததாக நினைக்கின்றார்களோ அவர்கள் முட்டாள்கள், அயோக்கியர்கள். இது கிருஷ்ணருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல. எவ்வளவுதான் பெரிய பேச்சாளர்களா இருக்கட்டும், எவ்வளவுதான் பெரிய படித்தவர்களா இருக்கட்டும், மேதைகளா இருக்கட்டும், ஆனால் அவங்க கிருஷ்ணர் அப்படிங்கிற நபர் அவ்யக்தத்திலிருந்து தோன்றியதா நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெறுமன அபுத்தயர்கள், மூடர்கள், அயோக்கியர்கள். இது கிருஷ்ணருடைய வார்த்தை. வேற ஏதாவது கேள்விகள்? மகாத்மா காந்தி மகாத்மாவா? சிம்பிள் क्वेश्चन. மகாத்மா அப்படிங்கிறவர், நான் உபன்யாசத்தின் போது சொன்னேன், உடல் சார்ந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். தைவீம் பிரகிருதி ஆசிரிதாக, அதுதான் நம்ம படிச்சோம். உயர்ந்த இயற்கையின் கீழ் தஞ்சமடைந்தவராக இருக்க வேண்டும். அப்படின்னா தாழ்ந்த இயற்கையின் கீழ் தஞ்சம் அடையாதவராக இருக்க வேண்டும். யார் ஒருத்தர் தன்னை ஒரு குறிப்பிட்ட நாட்டோட அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த இயற்கையின் பாதுகாப்புல கிடையாது. அததான் மொத்த உபன்யாசத்திலையும் சொன்னேன். தனியா ஒரு கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. யார் ஒருத்தர் தன்னை இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிறானோ, உடலோட அப்படின்னா உடல் சார்ந்த எல்லா விஷயங்களோட, மொழியோட, நாட்டோட, மதத்தோட, இனத்தோட எப்படி ஒருத்தன் அடையாளப்படுத்தினாலும் அத்தகைய நபர் மகாத்மாவாக முடியாது. சோ அதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, காந்தி மகாத்மாவா இல்லையாங்க. மகாத்மா ஆகிறதுக்கு அடையாளங்களை விட்டு வெளியில வரணும். எந்த அடையாளம்? ஓகே, வைஷ்ணவ அடையாளங்கள். எல்லா விதமான அடையாளங்களையும் நம்ம விடணும்னு சொன்னோம். ஆனா அதே சமயத்துல நீங்க சொல்றீங்க வைஷ்ணவ அடையாளங்களை எடுத்துக்கொள்ளணுங்கிறீங்க. நான் சொன்னது உடல் சார்ந்த அடையாளங்களை விடணும்னு சொன்னேன். உடல் சார்ந்த அடையாளங்களை விடணும் அப்படின்னா நம்ம கிருஷ்ணரோடு சேர்ந்த கிருஷ்ணரோடு நம்ம அடையாளப்படுத்திக்கணும். நம்ம திலகம் அணிகிறோம், மீசை எடுக்கிறோம், தோத்தி கட்டுறோம், குர்தா போடுறோம் அப்படின்னா நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படிங்கிற அடையாளம், அந்த அடையாளம் நமக்கு வேணும். அந்த அடையாளத்தை
எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மாயாவாதி ஆயிடும். அந்த அடையாளம் நமக்கு வேணும். நான் கிருஷ்ணருடைய சேவகன், நான் கிருஷ்ணரோட நாய், இந்த அடையாளம் எனக்கு வேணும். அது எனக்கு பெருமை. இந்த அடையாளம் எனக்கு வேணும். நான் கிருஷ்ணதாஸ், ஜீவ் கிருஷ்ணதாஸ், அந்த அடையாளம் எனக்கு வேணும். நான் ஒரு ஜீவன், நான் கிருஷ்ணருடைய சேவகன். கிருஷ்ணருக்கு நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி நான் இருப்பேன். நான் திலகம் அணிந்து குடிமை வைத்து தோத்தி குர்தா போட்டேன்னா அது கிருஷ்ணருக்கு பிடிக்கும். அதனால நான் இந்த உடலை கிருஷ்ணருக்கு பிடித்த மாதிரி நான் ஏற்பாடு பண்ணேன். இது உடல் சார்ந்த அடையாளம் கிடையாது. இது ஒரு வைஷ்ணவன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். हरे कृष्ण। भगवद गीता उन्मेष की जय। श्रील प्रभुपाद की जय।